ஹாய். ஓகே, நம்ம நேற்று 11th கிளாஸில் எதை ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனோட தியரிஸ் பார்த்துருந்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம நியூமரிக்கல்ஸும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, we can start now. ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷன் வருது. ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஆல்மோஸ்ட் இதுவே உங்களுக்கு ஒரு 40-45 மினிட்ஸ் போயிடும் இது. அதனால் இந்த செஷன் ஃபுல்லாக இது மட்டும் தான் கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் மீ. இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அவங்க இதில் சால்வ் பண்ணலாம். ஓகே, நேற்று கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, யூனிஃபார்ம் மோஷனுக்கும் நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரெண்ட். யூனிஃபார்ம் மோஷன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருக்கும். ஒவ்வொரு ஈக்குவல் டைம்லையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஈக்குவல் டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணும். பட் நான் யூனிஃபார்ம் மோஷன்னா அவர் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் இருக்கிற ரேஷியோ, தட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி ஆர் ஸ்பீட். இட் வில் நாட் பி சேம். ஃபஸ்ட்டு ஒரு டைமுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், அடுத்து வேற டைமுக்கு அந்த டிஸ்டன்ஸ், அடுத்து வேற ஒரு டைமுக்கு அந்த டிஸ்டன்ஸ், அடுத்து வேற ஒரு டைமுக்கு அந்த டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, இல்லாட்டி வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இது ரெண்டு கேரக்டருக்கும் இருக்க பேர் தான் ஆக்சிலரேஷன். இப்படி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிற ரேட் இல்லை வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிற ரேட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். வேரியபிளாக இருந்துச்சுன்னா அது நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் மோஷன். ஓகே, நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் மோஷனும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஸோ அதுக்கு நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அது எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத நான் அடுத்த செஷனில் சொல்கிறேன். இந்த செஷன் கம்ப்ளீட்டாக யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், அதுக்கு ரிலவெண்ட்டாக நிறைய நியூமரிக்கல் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ இது நம்மளோட கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நேற்று நம்ம பார்த்த அதே போர்டு தான் இருக்குது. நான் இதில் சிலதை எடிட் பண்ணிவிட்டு மீதி ஃபார்முலாஸை உங்களுக்கு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு தெரியணும். இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி ஒருவேளை நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி அப்படின்னா இந்த கைனமேட்டிக் செகண்ட் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் S ஈக்குவல்ஸ் டு UT பிளஸ் ஆஃப் AT ஸ்கொயர். ஒரு பார்ட்டிகல் ஸ்டார்ட் பண்ற இனிஷியல் வெலாசிட்டி U அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். அப்புறம் டைம் டேக்கனும் ஆக்சலரேஷனும் தெரிஞ்சா போதும். we can use this displacement formula. நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், அந்த 5 ஈக்குவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க மெமரி பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பிசிக்ஸ்ல எங்கெல்லாம் மெக்கானிக்ஸ் வரப்போதோ அங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலாஸ் யூஸ் ஆக போகுது. ஓகே, தேர்ட் ஈக்குவேஷன் இஸ் S ஈக்குவல்ஸ் டு UT பிளஸ் ஆஃப் AT ஸ்கொயர். Okay, then fourth equation V plus U divided by 2 into T is equals to displacement, final velocity plus initial velocity. Sorry, initial velocity na start பண்ற அது மட்டும் தான் initial point னு அர்த்தம் கிடையாதுப்பா. ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பார்ட்டிகல் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது when time equals to 0 second. ஓகே, then இந்த இடத்துக்கு போகும்போது மேபி time is equals to 2 second வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கு போகும்போது 2 second. ஓகே, இந்த இடத்துக்கு அந்த பார்ட்டிகல் போகும்போது டைம் மேபி 3 செகண்டா இருந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பார்ட்டிகளோட இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கு போகும்போது அதோட வெலாசிட்டி எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அவரோட ஆக்சிலரேஷன் ஒருவேளை 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபைனல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணணும்னா, இல்லாட்டி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணணும்னா எந்த ஃபார்முலாக்கு போகலாம்? இங்க இருக்கிற எந்த ஃபார்முலா சூட்டபிள் ஃபார் ஃபைண்டிங் ஃபைனல் வெலாசிட்டி? ஃபைனல் வெலாசிட்டிக்கு இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஆக்சிலரேஷன் தெரியும், டைம் டேக்கன் தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும். கரெக்டா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் U. இங்க இருந்து இங்க மொத்தமா இருக்கிற டைம் என்னது? 2 செகண்ட். ஓகே, இந்த ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 into, it's not 2, 1 minute, acceleration, yes, acceleration is 2, so 2 into the time taken is 2. So the final velocity is equals to minus 10 இங்க போனா plus 10 மாறுமா? So plus 10 plus 2 into 2 are 4, which means 14 meter per second is the final velocity. So அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது ஒரு velocity எவ்வளவா இருக்கும்? 14 meter per second இருக்கும். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா S1 டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ S1 டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. யூங்கிற வெலாசிட்டி இருக்கு, ஆக்சிலரேஷன் இருக்கு, டைம் டேக்கன் இருக்கு. இது மூணை வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்மளோட
third equation choose பண்ணிக்கலாம். S equals to ut plus half at square formula. ஓகேவா? இப்போ இந்த formula படி displacement is equals to ut plus half at square. Here u is 10 into initial velocity-க்கும் நீங்க எந்த டைம்ல displacement கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு நடுவுல இருக்கிற டைம் டேக்கன் எடுத்துக்கணும். இப்போ நீங்க இந்த 2 seconds இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற displacement தான கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப இங்க இருக்கிற டைம் 2. So u into t, t க்கு பதிலா 2 plus half at square plus half into இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வரைக்கும் acceleration என்ன 2 meter per second square. So அதனால 2. Okay, then the time taken is t, so 2 square. T வந்து 2, அதனால 2 square. Now 10 into 2 is 20 meter plus 1 by 2 இந்த 2 cancel ஆயிடுச்சுனா it will be 1. 1 into 2 square which means 4. Okay, so 20 plus 4, 24 meter is the displacement. So first 0 ல இருந்து 2 second வரைக்கும் இந்த பார்ட்டிகல் கவர் பண்ணி இருக்குது 24 meter. Okay, இதுக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். பட் ஒருவேளை இந்த क्वेश्चनல இத கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். Find the displacement from when time is 2 second to maybe 3 second. 2 second ல இருந்து 3 second வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டாங்கன்னா இப்போ எதை யூஸ் பண்ணனும்னா இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. ரீசன் when time is 2 second 2 secondல பார்ட்டிகல் எங்க இருக்கு இந்த பாயிண்ட்ல இருக்கு இல்லையா இப்போ இதுதான் இவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி இவர் இங்க இருந்து வந்திருக்கலாம் பட் நீங்க கண்டுபிடிக்க போற டிஸ்பிளேஸ்மென்ட் எந்த டைமுக்குள்ள இருக்கு 2 ல இருந்து 4 3 குள்ள இருக்கு. அப்ப 2 செகண்ட்ங்கிறது இனிஷியல் கண்டிஷன். அந்த இனிஷியல் கண்டிஷன்ல இருக்கிற வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, சோ டிஸ்பிளேஸ்மென்ட் from 2 to 3 செகண்ட் கேட்டாங்க அப்படினா இப்போ இனிஷியல் வெலாசிட்டி is this v. இந்த v ஆல்ரெடி எங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா 14 meter per second. சோ அத தான் நீங்க இனிஷியல் வெலாசிட்டி ன்னு எடுக்கணும். சோ u which is nothing but 14 into time taken. இப்போ 2 செகண்ட்ல இருந்து 3 செகண்ட் வரைக்கும் இருக்கிற மொத்த டைம் எவ்வளவு 1 செகண்ட். 2 ல இருந்து 3 வரைக்கும் 1 செகண்ட் இருக்குமா? சோ டைம் டேக்கன் இஸ் 1 செகண்ட். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற ஆக்சிலரேஷன் 3 meter per second square னு வெச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்வலுக்கு ஒரு ஆக்சிலரேஷன், செகண்ட் இன்டர்வலுக்கு வேற ஒரு ஆக்சிலரேஷன். ஓகே, சோ இப்போ ஆக்சிலரேஷன் அதிகமாயிடுச்சு. லைக் பைக்ல நம்ம throttle இன்கிரீஸ் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருந்த throttle வேற, இப்போ நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டீங்க. throttle இன்னும் அதிகமா இன்கிரீஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சோ இப்போ இருக்கிற ஆக்சிலரேஷன் 3 plus 1 by 2 into displacement ut plus half at square. a என்ன 3. so 3 into t square இதோட டைம் வந்து 1, so 1 square. Okay, so the answer is 14 plus 3 into 1 square will be 3, which means 3 by 2. 3 by 2 na evlo? 3 by 2 na 1.5. Okay, so 14 plus 1.5 is 15.5 meter. Okay, so second ல இருந்து third second வரைக்கும் இவர் கவர் பண்ணிருக்கிறது 15.5 meter. Is this clear? 15.5 meter. Okay, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதே சம்ல what is the total displacement from 0 to 3 second கேட்டிருக்காங்கன்னு வெச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணும்? From 0 to 2 second it is 24 meter. From 2 to 3 second 15.5 meter. So the total displacement from 0 second to 3 second is 24. இது 24 plus 15.5 plus 15.5 which means 24, 34, 39. So 39.5 meter is the total displacement. Is this clear? சரி, இப்போ இதே சம்ல இந்த இடத்துல என்ன வெலாசிட்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதை கால்குலேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கிளியர்? இதோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. Is this clear guys? Clear? Okay, so இதுதான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்ல நம்ம யூஸ் பண்ண போற கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஒரு சம் மாதிரி எடுத்துக்கோங்க, இதை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. Okay, next equation same v plus u divided by 2 into t is equals to displacement. இப்போ போட்ட அதே சம்ல நீங்க இத போட்டு பாருங்க ஆன்சர் வருதானே. இப்போ இந்த இன்டர்வல் எடுத்துக்கலாம். இந்த இன்டர்வலோட ஃபைனல் வெலாசிட்டி v. ஓகே, அத நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க இந்த v கால்குலேட் பண்ணி v plus u, இந்த u யாரு?
இங்க இருந்து இங்க இருக்க டிஸ்பிளேஸ்மென்ட் தான கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கிறது தான் இனிஷியல் வெலாசிட்டி. சோ இந்த இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும் 14 மீட்டர் per second. அது 14 மீட்டர் per second நீங்க போட்டுக்கோங்க. டிவைட் பை 2 into the time taken. இங்க நீங்க டைம் டேக்கன் என்ன 1 செகண்ட். ஓகே, இத போட்டீங்கன்னா மறுபடியும் உங்க ஆன்சர் 15.5 மீட்டர் தான் வரும். ஓகே, இப்போ யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்ல இருக்கிற நியூமெரிக்கல்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ரெடியா? ஓகே, we'll start. The first question is, question படிங்க. A particle is moving in a straight line under constant acceleration, which means uniform acceleration. So நம்ம பார்க்குற டாபிக்கே அதான், uniform acceleration, which is 4 meter per second square. Right? Then if velocity at initial is 10 meter per second, initial velocity is 10 meter per second, the displacement of the particle in the 5th second of its motion, we need to find displacement in the 5th second, not to the 5 second. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. 5th செகண்ட்ங்கிறது வேற, 5 செகண்ட்ஸ்ங்கிறது வேற. ஓகே, லெட் ஐ எக்ஸ்பிளைன். இங்க பாருங்க, இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு லைன் டயக்ராம், பார்ட்டிகிள் இங்க ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி? 10 மீட்டர் per second is initial velocity. So இந்த பாயிண்ட்ல இந்த பார்ட்டிகிளோட இனிஷியல் வெலாசிட்டி is 10 மீட்டர் per second. இப்போ டைம் என்ன? 0 செகண்ட். இனிஷியல்னா it is 0. ஓகே, then we need to find displacement of the 5th second. 0 செகண்ட்ல ஸ்டார்ட் பண்ணவர் ஒருவேளை ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இங்க, செகண்ட் செகண்ட்ல இங்க, தேர்ட் செகண்ட்ல இங்க, ஃபோர்த் செகண்ட்ல இங்க, 5th செகண்ட்ல இங்க வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 5th செகண்ட்ல இங்க வந்துட்டார். 1 minute. ஃபிஃப்த் செகண்ட்ல இந்த இடத்துக்கு வந்துட்டார். ஓகேவா? இப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், what is the total displacement of the particle up to 5 செகண்ட் கேட்டா, 5 செகண்டுக்கும் இருக்கிற டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருந்தா நீங்க இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணணும். இதுக்கு பேர் என்னது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் 5 செகண்ட். ஓகே, பட் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் த 5th செகண்ட். 5வது செகண்டுக்கு மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. 5வது செகண்ட்ங்கிறது இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது தான் 5th செகண்ட். இப்போ இவங்க கேட்கறது இதுதான், இதுதான் அந்த S5. இவங்க கேட்குற S5 இதுதான். ஸோ 5th செகண்ட் இஸ் நத்திங் பட் 4வது செகண்ட் முடிஞ்சதுல இருந்து, அதாவது 5வது செகண்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 5வது செகண்ட் முடிகிற வரைக்கும், இல்லைன்னா 6வது செகண்ட் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும். கிளியர்? 4வது செகண்ட் முடிகிறதுனாலும் ஒண்ணுதான், 5வது செகண்ட் ஸ்டார்ட் பண்றதுனாலும் ஒண்ணுதான், ரெண்டு ஒண்ணு தானே. ஸோ அங்க இருந்து 5வது செகண்ட் முடிகிற வரைக்கும், இல்லாட்டி 5வது செகண்ட் முடிகிற அந்த இன்ஸ்டன்ட்ல தான் 6வது செகண்ட் ஸ்டார்ட் ஆகும். 6வது செகண்ட் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு செகண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, 5th செகண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுக்கு நீங்க எந்த ஃபார்முலா போகணும் அப்படின்னா, எந்த ஃபார்முலா போலாம்? கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். எது போனோம்? nth செகண்ட் ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும். The formula is Sn is equals to u plus a by 2 into 2n minus 1. So this formula we need to use. Okay? Okay. So அந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. Sn is equals to u plus a by 2 into 2n minus 1. இதுதான் nth செகண்டோட ஃபார்முலா. Here n is 5. n is 5. Okay? u, what is initial velocity? இப்ப பார்ட்டிகல் 0 செகண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கும் பாத்தீங்களா, அதுதான் நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி. கிளியர்? சரி, இப்ப இதுல இன்னொரு டவுட் பாருங்க. சார், எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற வெலாசிட்டியை கொஸ்டின்ல சொல்ல சார். ஆனா கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கானா, தேர்ட் செகண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 4 5. இப்போ தேர்ட் செகண்ட்ல இருக்கிற வெலாசிட்டியை ஒருவேளை கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லாம பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சம் வெலாசிட்டின்னு சொல்லிட்டு
when at third second its velocity is 5 meter per second or 20 meter per second னு சொல்லிட்டாங்க. ஓகே, find the displacement for fifth second னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க ட்ரிக்கியா யோசிக்கணும். இது உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டியா கன்சிடர் பண்ணணும்னா அப்ப ஃபிஃப்த் செகண்ட்ங்கிறது எத்தனாவது செகண்டா இருக்கும்? தேர்ட் செகண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டினா அப்போ ஃபிஃப்த் செகண்ட்ங்கிறது எந்த டைமா இருக்கணும்? ஃப்ரம் தேர்ட் டு 4 1 செகண்ட், 4 to 5 1 செகண்ட். அப்போ இது நமக்கு ரெண்டாவது செகண்டா இருக்கும். இந்த செகண்ட்ல ஸ்டார்ட் பண்ற வெலாசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்க இருந்து இங்க ஒரு செகண்ட், இங்க இருந்து இங்க ஒரு செகண்ட். அப்ப அவன் ஃபிஃப்த் செகண்டே சொன்னாலும் நீங்க n equals to 2 ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப இனிஷியல் வெலாசிட்டி நாட் ஃப்ரம் 0, இட்ஸ் ஃப்ரம் தேர்ட். ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ். இஸ் திஸ் கிளியர்? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு நான் பார்த்ததில்ல, பட் கேட்க முடியும். புரியுதா? லாஜிக் புரியுதுங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். ஓகே, எனிஹவ் பாருங்க, இந்த இடத்துல வேற யூங்கிறது எக்ஸாக்டா 0 செகண்டா தான் இருக்கணும்னு நெசசரி கிடையாது. பட் 0 செகண்ட்ல தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இது 0 செகண்டா இல்லாம ஒரு பர்டிகுலர் செகண்டா தேர்ட் செகண்ட், ஃபோர்த் செகண்ட் வந்துச்சுன்னா கொஸ்டின்ல அவன் என்னன்னு சொல்லும் போது என்ன பண்ணணும்னா அந்த எண்ணில இருந்து இந்த டைம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, இந்த இனிஷியல் வெலாசிட்டி அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் செகண்ட்ல இருக்க வெலாசிட்டியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப எண்ணுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும்? எண்ணுக்கு பதிலாக அவன் ஆக்சுவலா கேட்கிற டைமோட டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து இந்த தேர்டை மைனஸ் பண்ணிடணும். ஓகே, அப்ப 2 தான் போட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேட்டதில்ல, ஒருவேளை கேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக சொல்றேன். சரி, இப்போ இந்த சம் வாஸ் வெரி ஈஸி, ரைட்? ஹியர் u is 10 meter per second, so 10 plus acceleration is 4 meter per second square, so 4 divided by 2 ஃபார்முலால இருக்கு, so 2 into 2 times n is 5. ஏன்னா அவன் கேட்கறது 5th செகண்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, so minus 1, அவ்வளவுதான். so 10 plus 4 by 2 will be 2. okay, then 2 into 5 are 10 minus 1. So 10 minus 1 is 9. So 9 into 2, 18. 18 plus 10 is 28 meter. So the displacement in the 5th second, அஞ்சாவது செகண்ட்ல இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுக்கு ஈக்குவல்? 28 மீட்டருக்கு ஈக்குவல். கிளியர்? இப்போ இதே சம்ல what is the total displacement for 5 second னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப இது என்னது? total displacement for 5 second. அப்ப இந்த ஃபார்முலா எதை யூஸ் பண்ணோம்? s equals to ut plus half at square யூஸ் பண்ணோம். ut plus half at square ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்க u என்னது? சேம் u is 10 into இப்போ எவ்வளவு டைம் கேக்குறாங்க? மொத்தமா 5 செகண்ட் கேக்குறாங்க. so 5 plus half a வந்து 4 meter per second square into time is 5, so 5 square. So 10 5s are 50 plus 2 into 4 will be 2. So 2 into 5 5s are 25. So 25 times 2 50 plus 50 total 100 meter. Okay, so from the diagram we can explain one thing, which is from the 0 second ல இருந்து 5th second வரைக்கும் இவர் கவர் பண்ணிருக்கிறது மொத்தமா 100 மீட்டர். இதுக்கு மட்டும் இவர் எவ்வளவு கவர் பண்ணிருக்காரு? அந்த 5th செகண்ட்ல மட்டும் 28 மீட்டர் கவர் பண்ணிருக்காரு. 5th ஒரு செகண்ட்ல மட்டும். The remaining 72 மீட்டர் was from 0 to 4 second. So 0 ல இருந்து 4 செகண்ட் வரைக்கும் அவரு 72 மீட்டர் கவர் பண்ணிருக்காரு. I hope this makes sense. Is this clear? கீழே போட்டிருக்கு தெரியலையா? So இங்க போடுறேன் 100 meter. Okay, answer is 100. Fine. Shall I move to next question? Okay, we'll move to second question. A car is moving with a uniform acceleration and covers 40 meter in first 4 seconds and next 4 seconds 120 meter. Its initial velocity என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் car is moving with uniform acceleration. அப்படின்னா என்ன அர்த்தம்? acceleration is constant. so constant accelerationல போயிட்டு இருக்கு. it covers 40 meter for first 4 second. so when time is 0 second to time is 4 second, 0 ல இருந்து 4 செகண்ட் வரைக்கும் அதுதானே ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்.
இந்த first 4 செகண்ட்ல அவர் எவ்வளவு மீட்டர் கவர் பண்றாரு? 40 மீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றாரு. Okay, so we can call this is S4. I mean 0 to 4. அதான் S4. Next 4 செகண்ட் அப்பனா 4th செகண்ட்ல இருந்து 8th செகண்ட் வரைக்கும். Okay, when time 4 second to 8 second எவ்வளவு கவர் பண்றாரு? 120 மீட்டர் கவர் பண்றாரு. Its initial velocity is, இவரோட initial velocity என்னன்னு கேக்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ல இருக்கிற S4, இதுக்கு ஆக்சுவலா ஃபார்முலா என்ன? S4 எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்? S4 is equals to the initial velocity, எனக்கு என்னன்னே தெரியாது. ஓகே, அந்த initial velocity u. ஓகே, so u into first 4 செகண்ட்னா டைம் வந்து 4ஆ? first 4 செகண்ட்னா டைம் is 4. 0 to 4 is 4 செகண்ட் plus of at square. இங்க போறதும் ஒரே ஆக்சிலரேஷன் தான், இங்க போறதும் ஒரே ஆக்சிலரேஷன் தான். ரீசன் என்னன்னா it is uniform acceleration. It is under uniform acceleration. So அந்த acceleration எனக்கு தேவையில்லை, let it be a into time square. Again first 4ல இது என்னது? time square 4ஆ? so 4 square. இப்போ S4 क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்களா 40 மீட்டர்னு. so S4 க்கு பதிலா 40 மீட்டர். this 40 meter is equals to 4 times u plus a by 2 into 4 4s are 16, or we can say this is 8a. clear ஆ? இது இந்த ஃபர்ஸ்ட் ஓடது. செகண்ட் இதுல என்ன சொல்றாங்க? செகண்ட் இதுல இங்க ஒரு பாயிண்ட் கவனிங்க. செகண்ட் இதுல இது ஆக்சுவலா S4 to 8 செகண்ட் is 120 மீட்டர். சார் 4th செகண்ட் முடிஞ்சதுல இருந்து 8th செகண்ட் முடிகிற வரைக்கும் இருக்கிற அந்த 4 செகண்டுக்கு மட்டும் 120 மீட்டர் டிராவல் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்க ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ut plus half at square வரும் இல்லையா? அதுல u யாரா இருப்பாங்கன்னா இந்த டைம் ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கிறது தான் u-வா இருந்திருப்பாரு. பட் இந்த u-வை என்னால இப்ப கால்குலேட் பண்ண தேவையில்லை, பண்ண முடியாது, இல்ல பண்ண முடியும். ஓகே, பட் இன்னும் சம் காம்ப்ளிகேட் ஆகும். இந்த u இப்ப எனக்கு தெரியாதனால நான் சம்மை எப்படி சிம்பிள் பண்றேன் பாருங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் ஆட் பண்ணா total displacement is 120 plus 40 is 160 meter. சார் இந்த 160 மீட்டர்ங்கிறது எந்த டைமுக்கு? 0ல இருந்து 4 செகண்ட் வரைக்கும் 40, 4ல இருந்து 8 செகண்ட் வரைக்கும் 120, which means 0 to 8 செகண்ட் is 160 meter. so இது என்னன்னா S8. 0 to 8 செகண்ட், 0ல இருந்து 8 செகண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் 160 மீட்டர். இப்போ இவருக்கு ஃபார்முலா போட்டீங்கன்னா S equals to ut plus half at square. இப்போ இதுல வர u again இந்த u தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அதே u தான். ஏன்னா இப்போ 8 செகண்டுக்கு இங்க இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது, பட் இந்த ரெண்டாவது 4 செகண்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த u எனக்கு தேவைப்பட்டிருக்கும், என்னால அந்த u கண்டுபிடிக்க முடியல இப்போ. பட் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ மறுபடி டைம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ இப்போ அகெயின் சேம் u தான். ஸோ S8, this S8 is 160 meter is equals to 160 meter starting இங்க ஸ்டார்ட் பண்ணுச்சு uங்கிற velocityல. so u into the total time taken is 8 plus of a into 8 square. so இது first equation, இது second equation. okay, let it be first equation and this will be second equation. or 8 times u plus a by 2 into 8 8s are 64, 64 by 2 நீங்க 32வே போட்டுக்கோங்க. ஓகே, ஓகே சொல்யூஷன் 64 divided by 2 போட்டீங்கன்னா it will be 32. so 32 times a. இது ரெண்டாவது ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 40 is equals to okay 4 times u plus 8 times a. this is first equation. இப்போ நீங்க யாரை கால்குலேட் பண்ணணும்? u-வை கால்குலேட் பண்ணணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல யாரை கேன்சல் பண்ணலாம்? அப்போ a-வை கேன்சல் பண்ணலாம். ஓகே சார், a-வை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் u-க்கு போலாமாங்கிறதுனா ரொம்ப சுத்தி போற வேலையா இருக்கும். நமக்கு டைரக்டா u தானே வேணும். அப்ப u-வை வச்சுக்கோங்க, a-வை கேன்சல் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணும்போது a கேன்சல் ஆகணும் அப்படின்னா இந்த a-வும் இந்த a-வும் ஒரே வேல்யூவா வரணும் இல்லையா? சோ அதை இங்க யூஸ் பண்ணுங்க. இங்க 8a இருக்கு,
ஒன்னு இதை 8a மாத்துங்க, இல்லாட்டி இதை 32a மாத்துங்க. எது பெட்டர்? எது பெட்டர்? Which one is better? You can go with this. இதை வந்து 32 மாத்துங்க. 8 into how much will be 32? Into 4. Or நீங்க இதை divide கூட பண்ணுங்கப்பா. இதை common divide by 4. இதை common divide by 4. Okay. இந்த term என்ன ஆகும்? 40 is equals to common divide by 4 பண்ணீங்கன்னா 2u. Okay. Plus 8 times a. Now the second equation will be 40 is equals to 2u plus 8a. இங்க 40 is equals to 4u plus 8a. So இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணுங்க, ஐ மீன் மைனஸ் பண்ணுங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால ஒரு ஏவை ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 40 ரிமூவ் பண்ணீங்கன்னா you will get 0 is equals to 4u minus 2u. It will be 2u. Then 8a minus 8a, 0a. So u is equals to 0 meter per second. Clear? Just இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, லெஃப்ட் சைடில் மைனஸ் பண்ணுங்க, இந்த டேர்மை இந்த டேர்ம்ல மைனஸ் பண்ணுங்க, இந்த டேர்மை இந்த டேர்ம்ல மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? கிளியர்? இந்த ப்ரொசீஜர் தெரியலனா இந்த கிளாஸ்ல வேணா இது எப்படி ஆட் பண்றதுன்னு நான் சொல்றேன். பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே எழுதுறேன்ப்பா. 40 is equals to 4u plus 8a. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்க எடுத்து போடுங்க. 40 is equals to இது 2u, ஓகே, plus 8a. ரெண்டையும் ஆட் பண்ணலாம், இல்லனா மைனஸ் பண்ணலாம். பட் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 16aங்கிறது மறுபடியும் a அன்னோனா இருக்கும். நான் அதனால என்ன பண்ண போறேன், I'm changing the signs. எல்லா சைனையும் சேஞ்ச் பண்றேன். So 40 will be 0. 4u minus 2u is 2u. Okay. 8a minus a is 0a. Okay. If 2u is equals to 0, then u is equals to 0. So the initial velocity of the particle should be 0 meter per second. இப்போ ஒருவேளை ஆக்சலரேஷன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். So what is the acceleration sir அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலாலயோ இல்ல இந்த ஃபார்முலாலயோ கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ நான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றேன் பாருங்க. 40 is equals to 4 times u அப்படின்னா 4 into 0 plus 8 into acceleration. Acceleration is a. Okay. So இந்த term 0 ஆயிடுச்சா? 8 இந்த term வந்து 5 times ஆகுமா? So a is equals to 5 meter per second square. So எந்த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அந்த பார்ட்டிகல் போயிருக்கு? 5 meter per second square ஆக்சலரேஷன்ல போயிருக்கு. அந்த பார்ட்டிகளோட இனிஷியல் வெலாசிட்டி is 0 meter per second. இப்போ இதே சம்ல தேர்ட் செகண்டோட டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன, ஃபிஃப்த் செகண்டோட டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன, இந்த மாதிரிலாம் ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா நீங்க இதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணும். ஏ கிடைச்சிருச்சு, நான் எந்த டைம்ல இருக்க டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்கறனோ அந்த டைம் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா you will get exact answer. Clear? I hope this makes sense, boys. Is this clear? Shall I move to next? So screenshot எடுக்கிறதுன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் அப்பப்போ நான் ஸ்க்ரீனை விட்டு வெளியில போறதுக்கு ரீசன் நான் வெளியில இருந்தால் தான் உங்களால ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதுக்காக தான் நான் அப்படி வெளில போறது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க தான் இப்ப கீழே எனக்கு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. A train of 150 meter length moving with uniform velocity 40 km per hour. The time taken by the train to cross a bridge of 850 meter. Okay, இந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி ஒரு லைன் டயக்ராம் போட்டுக்கோங்க. இது bridge. Okay, இந்த bridgeோட length is 850 meter. Okay, now the train இப்படி நிக்குது. ஆக்சுவலா மேலே இதுக்கு பின்னாடி இப்படி இருக்கு bridge மேல.
train oda length is 150 meter. இது train oda length. அப்படினா இது train oda engine. Okay. இது train oda tail. Last box, last compartment இருக்கும்ல அது. இப்போ velocity of the train is 45 km per hour, which means there is no acceleration. இது acceleration கிடையாது, velocity relevant ஆன ஒரு கான்செப்ட் தான். ஓகே, anyways the velocity of the train is 45 km per hour. But in the given பாருங்க, இது மீட்டர்ல இருக்கு. Length of the bridge and length of the train are in meter. அப்போ நீங்க ஸ்பீடையோ இல்ல வெலாசிட்டியோ எப்படி கொடுத்துருக்கணும்? மீட்டர் பெர் செகண்ட்ல கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்பதான் உங்களால இந்த டைம் டேக்கன் செகண்ட்ஸ்ல எல்லாம் கால்குலேட் பண்ண முடியும். இல்ல டைம் டேக்கனோட ஆப்ஷன்ஸ் வந்து ஒருவேளை ஹவர்ல இருந்துச்சுன்னா இந்த 850 மீட்டரை நீங்க 0.85 கிலோமீட்டர்னு மாத்திக்கோங்க. 150 மீட்டரை 0.15 கிலோமீட்டர்னு மாத்திக்கோங்க. இப்ப எல்லாருமே கிலோமீட்டர்ல லென்த் எல்லாம் கிலோமீட்டர்ல இருந்து ஸ்பீடோ வெலாசிட்டியோ கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்துச்சுன்னா டைம் ஷுட் பி இன் ஹவர். அதுவே அவங்க டைமோட ஆப்ஷன் செகண்ட்ஸ்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே மீட்டர் பெர் செகண்டுக்கு எடுத்துட்டு வரணும், ஸ்பீடையும் வெலாசிட்டியும், தென் லென்த்தையும் மீட்டருக்கு எடுத்துட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு டைம் வந்து செகண்ட்ஸ்ல கிடைக்கும். கிளியர்? இல்லை நீங்க ஹவர்ல கண்டுபிடிச்சி டிவைட் பை 3600 பண்ணி நீங்க செகண்ட்ஸ்க்கு மாத்திருந்தாலும் ஓகே. மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.5 hours அப்படின்னா ஃபார் 1 hour இட் இஸ் 3600 செகண்ட்ஸ். ஃபார் 0.5 hours அப்படின்னா divided by 3600 divided by 2 1800. So 3600 seconds plus 1800 seconds அப்படி போடலாம். பட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? செகண்ட்ஸ்ல கேட்டாங்கன்னா யூனிட்ஸ் எல்லாம் செகண்ட்ஸ் கொண்டு வந்து போடுங்க. லைக் வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட் இருக்கணும். அப்போ வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட் இருந்ததுன்னா லென்த்தும் மீட்டர்ல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட்ஸ்ல ஆன்சர் வரப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் பெட்டர் மெத்தட். ஓகே ஃபைன். இப்போ நான் செகண்ட்ஸ்ல போடுறேன், ஏன்னா எனக்கு லென்த் ரெண்டுமே மீட்டர்ல இருக்கனால ஐம் கோயிங் வித் செகண்ட். அப்பதான் ஈஸியா சம்மும் சால்வ் ஆகும். இல்லாட்டி 0.85 0.15 வரும். டிவைட் பண்றதுலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். ஸோ அதனால இதை செகண்ட்ல தான் கண்டுபிடிக்கணும். ஃபைன். இப்போ வெலாசிட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி சார் மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துறது? ரொம்ப சிம்பிள். வெலாசிட்டி எவ்வளோ? 45 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கா? இதை மீட்டர் பெர் செகண்ட் கொண்டு வரணும்னா ஜஸ்ட் மல்டிப்ளை வித் 5/18. அவ்வளவுதான். 5/18 மல்டிப்ளை பண்றீங்க. சிம்பிள். ஃபைன். இப்போ 18ல 6 ஆர் 3 டைம்ஸ். 45ல எவ்வளவு 6 இருக்கு? 30ஸ்ல 5, 15ல ஓகே, இது 3ல கேன்சல் பண்ணுங்க. 6ஆல கேன்சல் ஆகாது. கோ வித் 3. ஓகே, 3ல கேன்சல் பண்ணுங்க. இது 6 டைம்ஸ் 3 இருக்கா? இங்க 45ல 10 plus 5 which means 15. Okay, so 15 into 5 30 60 75. So 75 by 6 meter per second is velocity of the train. So meter per second க்கு எடுத்துட்டு வந்துட்டோமா velocity-ய? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? we need to find the time taken. சரி, இந்த டைம் டேக்கனை கால்குலேட் பண்ணும்போது சார் மொத்தமா ட்ரெயின் கவர் பண்ண வேண்டிய லென்த் என்னன்னு பார்க்கணும்பா. இங்க பாருங்க, இந்த பென் தான் இப்போ ட்ரெயின் நினைச்சுக்கோங்க. இந்த பென்னோ இதுதான் ட்ரெயின். இது ட்ரெயினோட என்ஜின், இது ட்ரெயினோட டெயில். இப்போ இந்த ட்ரெயின் இந்த பிரிட்ஜ் வழியா போகும்போது கரெக்டா என்ஜின் இங்க மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ டைம் ஸ்டார்ட் ஆகுது. என்ஜின் கரெக்டாக பிரிட்ஜில் ஏறும்போது டைம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த என்ஜின் ட்ரெயினில் ஏறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? இந்த என்ஜின் 850 மீட்டரை டிராவல் பண்ணும். இப்போ ட்ரெயின் பிரிட்ஜை விட்டு வெளியில் வந்துருச்சா? நோ, ட்ரெயினோட டெயில் பாருங்க இன்னும் பிரிட்ஜுக்குள்ள தான் இருக்கு. அப்போ ட்ரெயின் பிரிட்ஜை கிராஸ் பண்ணுதுன்னா அதோட அர்த்தம் என்ன? ட்ரெயினோட டெயில் பிரிட்ஜை விட்டு வெளியில் போகணும். அப்போ மறுபடியும் இந்த ட்ரெயின் இவ்வளோ தூரத்துக்கு வரணும். ஸோ என்ஜின் இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்? ட்ரெயினோட லென்த்தையும் கவர் பண்ணும், பிளஸ் என்ஜின் பிரிட்ஜோட லென்த்தையும் கவர் பண்ணும். ஐ ரிப்பீட், ட்ரெயினோட என்ஜினை மட்டும் பாருங்க. இங்க ஸ்டார்ட் பண்ற ட்ரெயினோட என்ஜின் 850 மீட்டர் கிராஸ் பண்ணும். என்ஜின் 850 மீட்டர் கிராஸ் பண்ணணும். ஆனா இப்ப ட்ரெயின் வெளியில வரல. இப்ப மறுபடியும் என்ன பண்ணும்? ட்ரெயின் லென்த் ஆஃப் த ட்ரெயின் கிராஸ் பண்ணும். இப்பதான் ட்ரெயினோட டெயில் கரெக்டா பிரிட்ஜோட என்ட்ரன்ஸை விட்டு வெளில வரும். இப்போ ட்ரெயினோட லென்த்தையும் கிராஸ் பண்ணும், பிரிட்ஜோட லென்த்தையும் கிராஸ் பண்ணும். ஓகே, சோ the distance covered or distance to be crossed
மொத்தமா எவ்வளவு distance cross பண்ணோம்? Length of the bridge is 850 meter plus length of the train is 150 meter, which means 1000 meter. So 1000 meter distance train travel பண்ணனும். Train ஓட velocity இருக்கு, distance இருக்கு, time taken தெரியணும். So the velocity of the train is distance covered by the train divided by time taken. So the time taken is equals to distance covered by the train divided by velocity. So distance covered is 1000 divided by velocity is 75 by 6. So 6 மேல போய்டும். Okay? இதுவுமே உங்களால 3 ஆல கேன்சல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ், இது 60 ல 23s இருக்கு, அப்புறம் 15 ல ஒரு 5 இருக்கு, 25 இருக்கு. சோ இந்த டேர்ம் 100 into 20 by 25 னு எழுதலாமா? இங்க பாருங்க, 10 power 3 னா 100 into 10. சோ 100 இங்க போட்டேன், இங்க 10 இருக்கு, 10 into 2 20, so 20 divided by 25. So 2500 multiply பண்ணீங்கன்னா it will be 4. So 4 into 20 is 80. So the time taken is 80 seconds. அப்படின்னா ஒரு நிமிஷம் 20 செகண்ட், because 60 second is 1 minute. Okay, so 1 minute 20 seconds time ஆகும் இந்த train bridge cross பண்ணி போக. I hope this is clear. Fine. So நீங்க இப்போ screenshot எடுத்துக்கோங்க. We will move to the next. Shall I move to next? Fine. Next question. A car is moving with 40 km per hour. Can be stopped by applying a brakes after at least 2 meter. If the same car is moving with a velocity or speed of 80 km per hour, then what is the stopping distance? இப்போ stopping distance என்னன்னு கேக்குறாங்க. First stopping distance ஏன் நடக்கணும் அது சொல்லுங்க. எப்படி இந்த stopping distanceங்கற கான்செப்ட் வருது? நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க, இப்போ பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த வெஹிக்கிள் கண்டிப்பா ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆக போதா? நீங்க பிரேக் அப்ளை பண்ணும்போது காருக்கு இருக்கிற velocity இனிஷியல் velocity. இது எப்ப ஸ்டாப் ஆகுமோ அப்ப இருக்கிற velocity ஃபைனல் velocity. So in the stopping distance, in the concept vandale, you just remember the final velocity should be 0. ஏன்னா stop ஆகணும் சார் அந்த காரு. Stop ஆகுதுன்னா final velocity is 0. Okay, so கடைசில stop ஆக போறாரு, so final velocity 0. நீ பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த காரோட ஸ்பீட் எக்ஸாக்ட்டா நீ பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த காரோட ஸ்பீட் u, இனிஷியல் velocity. இப்போ இந்த கார் என்ன பண்ண போகுது? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி இந்த கார் ஸ்டாப் ஆக போகுது, which means the final velocity is 0. ரெஸ்ட்டுக்கு வர போறாரு. நீ பிரேக் அப்ளை பண்ணதுல இருந்து அவர் ரெஸ்ட்டுக்கு வர வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்காங்களோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். சரி, இவர் ஸ்டாப் ஆகுறதுக்கு என்ன ரீசன்? நீ பிரேக் அப்ளை பண்ணனா டயர்ல இந்த டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுதுன்னா ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டீசலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். கார் இந்த பக்கம் மூவ் பண்ணுது, ஆக்சிலரேஷனும் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா இது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். இந்த ஆக்சிலரேஷன் என்ன பண்ணும்? வெலாசிட்டி இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணும். பட் கார் இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு டீசலரேஷன். இந்த டீசலரேஷன் இந்த காரோட வெலாசிட்டி இதுக்கப்புறம் டிக்ரீஸ் தான் பண்ணும். டிக்ரீஸ் பண்ணனும் என்ன ஆகும்? கண்டிப்பா ஒரு டைம் 0 ஆயிடும் அதோட வெலாசிட்டி. கிளியர்? ஃபைன். சோ இதுதான் பிரேக்கிங் ஃபோர்ஸ் ஆர் டீசலரேஷன். ஓகே, இது பிரேக்கிங் ஃபோர்ஸ் ஆர் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் இந்த டீசலரேஷனை கிரியேட் பண்ணுது. கிளியரா? இந்த டிஸ்டன்ஸ் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். இப்ப क्वेश्चन என்ன சொல்றாங்க? A car is moving with 40 km per hour can be stopped by applying a brakes after at least 2 meter when the velocity is 40 km per hour. இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஸ்டாப் ஆகுறாராம்?
2 meter distance போனா ஸ்டாப் ஆவாராம். அப்ப u வந்து 40 km per hour. என்ன பண்ணணும்னு சொன்னேன்? 40 into 5 by 18. 18 ஆல கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகுது பாருங்க. by 2 இது 9 வரும், இது வந்து 20 வரும். 20 into 5 is 100 by 9 meter per second is initial velocity. So displacement உங்களுக்கு தெரியணும், final velocity 0 னு தெரியும், initial velocity உங்களுக்கு 100 by 9 னு தெரியும். இப்போ final velocity தெரியும், initial velocity தெரியும், then displacement தெரிஞ்சுக்கணும். Deceleration is constant. ஏங்கிற deceleration தான் ஆக்ட் ஆகுது. இதெல்லாம் ரிலேட் பண்றது எந்த ஃபார்முலா? ரிலேட் பண்ற ஃபார்முலா is v square minus u square is equals to 2as. Okay, v என்ன கடைசியா 0 ஆகணும், so 0 square minus u வந்து 100 by 9 the whole square is equals to 2 into minus acceleration because deceleration into the displacement is 2 meter. So இதுதான் first statement அவங்க சொல்ற ஸ்டேட்மென்ட்க்கு. செகண்ட் ஸ்டேட்மென்ட் என்ன சொல்றாங்க? இப்போ இதுவே 40 km per hour போக வேண்டிய வண்டி 40 km per hour போக வேண்டிய வண்டி 80 km per hour போச்சுனா 80 km per hour போச்சுனா என்ன டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? நீங்க இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி சம்ம சால்வ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு இதை வச்சு நீங்க சால்வ் பண்ணுங்க. இது முடிச்ச உடனே நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்றேன். ஓகேவா? சரி, இப்போ 80 km per 40ல போக வேண்டிய கார் ஒருவேளை 80ல போச்சுன்னா இப்போ ஸ்பீட் என்ன? ஃபைனல் வெலாசிட்டி மறுபடியும் 0 ஆகணும், மைனஸ் 80 km per hour இன்டூ 5 by 18 போடுங்க. ஸோ பை 2 பண்ணீங்கன்னா இட் இஸ் 4, இட் இஸ் 9, 40 into 5 will be 200 by 9. ஓகே, so 200 by 9 the whole square is equals to minus 2a into s. So இது second statement ஓடது, இது first statement ஓடது. இது first statement ஓட ஃபார்முலா, இது second statement ஓட ஃபார்முலா. இந்த first statement ஓட ஃபார்முலா பாருங்க, இங்க இருக்க மைனஸ் கேன்சல் ஆயிடுமா? So 100 by 9 the whole square is equals to 4 times a. இங்க 200 by 9 the whole square is equals to 2a into s. இவங்க ரெண்டு பேத்தையும் டிவைட் பண்ணுங்க. லெஃப்ட்ல டிவைட் பண்ணுங்க, ரைட்ல டிவைட் பண்ணா 2a 4a a கேன்சல் ஆயிடும். 100 by 9 ஹோல் ஸ்கொயர், அந்த டேர்ம் ஸ்கொயர். அப்ப s ஈக்குவல்ஸ் டு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதாவது 100 by 9 டிவைட் பை 200 by 9 the whole square. லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த டேர்மை லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த டேர்மால டிவைட் பண்றேன் is equals to ரைட் சைடுல இருக்கிற இந்த டேர்ம் என்ன? 4 times a divided by 2 times a into s. So 2a 4a கேன்சல் பண்ணீங்கன்னா இது என்ன வருது? மேல 2 வருதா? 2 by s. 100 by 9 200 by 9 னா 1 divided by 2 வா? 1 divided by 2. So 1 divided by 2 whole square will be 1 by 4. Okay, so இங்க போடுறேன் 1 by 4. Correct? 100 by 9 200 by 9. It's like x by 9 2x by 9. அப்ப x by 9 கேன்சல் ஆயிடும், 1 by 2 மட்டும் தான் இருக்கும். So 1 by 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 by 4 is equals to 2 divided by கீழ இருக்கிறது s-ங்கிற டேர்ம். உங்களுக்கு தேவை s. 80 km per hour போகும்போது என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க, s என்னன்னு கேக்குறாங்க. So 80ல போகும்போது இருக்கிற s கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? So s is equals to 8 meter. கரெக்டா? இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். சம்ம புரிஞ்சிக்கணும்னா இப்படிதான் புரிஞ்சுக்கணும். பட் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, இப்போ நான் ஷார்ட்கட் சொல்றேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் டெக்னிக். இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும். பட் நம்ம இது புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஓகே. பட் சம் சால்வ் பண்றதுக்கு ஐ வில் கிவ் யூ ஷார்டஸ்ட் ஃபார்ம். இதை காப்பி பண்ணிக்கோங்க, நான் இதை எரேஸ் பண்றேன். ஐ மீன் ஸ்கிரீன்ஷாட். ஃபைன். நவ் லிசன். erase all in on slide. ஓகே, erase பண்ணிட்டோம். இப்போ ஷார்ட்கட். ஷார்ட்டா இந்த சம் எப்படி சார் போடலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்த வெலாசிட்டி 40 km per hour. ஸோ அந்த 40 km per hour square is directly proportional to first displacement which is 2. In second statement, second statementல velocity என்ன? 80 km per hour.
So this 80 km/h velocity is directly proportional to the unknown displacement. Sir, இது ரெண்டு எங்க இருந்தும் வரல. 0 square minus initial velocity square in the every statement, okay, is equals to 2 into deceleration into displacement. First க்கு இதான் வரும், second க்கு இதான் வரும். யாரெல்லாம் மாறுவானா u மாறும். First கேஸ்ல 40, second கேஸ்ல 80. அதனால தான் 40, second கேஸ்ல 80. இந்த ரெண்டு கேஸ்லயுமே ஆக்சலரேஷன் இன்டு 2 வந்துச்சு. நம்ம டிவைட் பண்ணும்போது அது கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டு பேத்துக்கும் வர போகுது. அதனால இது எடுத்தீங்கன்னா இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டுடலாமா? அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 மீட்டர், அதனால 2 போட்டேன். செகண்ட் கேஸ் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் s, அதனால s போட்டேன். அவ்வளவுதான். இது ரெண்டு டிவைட் பண்ணீங்கனாலே போதும். ஓகே, இதுல பெரிய நம்பர் 80 தானே. ஸோ 80 ஸ்கொயர் டிவைட் பை 40 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 80 ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ் டு s, 40 ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ் டு 2. So 80 square 40 square na it's like 2. Correct? 1 minute, 2 the whole square. 2 the whole square. So s by 2 is equals to 2 the whole square, which means s is equals to 4 times 2 or 8 meter. Okay, so previous வந்து அதே ரிசல்ட் தான். So இனிமே இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது velocity square is directly proportional to the stopping distance. ஞாபகம் வச்சுக்கோங்க. velocity square is directly proportional to stopping distance. Sometimes இது உங்களுக்கு derivation மாதிரியான क्वेश्चंसலயும் வரும். When the vehicle is moving with v velocity, the person is a driver is applying brake, okay, due to the friction the car comes to rest. Then what is the relation between velocity versus distance covered by the vehicle அப்படினு கேட்பாங்க. So this is power 2 is the relation. Velocity power 2 is directly proportional to displacement, அதாவது stopping distance. Clear? So இந்த மாதிரி derivation கூட சில questions வந்திருக்கு. சம்ஸாவும் வந்திருக்கு. We'll move to next. Second question. A cyclist starts from rest. Sir, starts from rest ன்னு வந்துச்சுன்னா initial velocity is 0 and moves with constant acceleration of 1 meter per second square. So u is 0, then constant acceleration, that acceleration is 1 meter per second square. A boy who is 48 meter behind the cyclist and starting with a constant velocity of 10 meter per second. After how much distance the boy meets the cyclist? So நான் இதுல உங்களுக்கு டிஃபரெண்டான क्वेश्चंस நான் பிக் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ரொம்ப வித்தியாசமான क्वेश्चंस. இங்க பாருங்க, இங்க ஒரு சைக்கிளிஸ்ட் இருக்காங்க. ஓகே, இங்க ஒரு சைக்கிளிஸ்ட். இந்த சைக்கிளிஸ்ட் கிட்ட இருந்து 48 மீட்டர் பிஹைண்ட். இந்த சைக்கிளிஸ்ட்ல இருந்து 48 மீட்டர் பிஹைண்ட் வந்தீங்கன்னா there will be one boy. ஒரு பாய் இருக்கு. இப்போ இந்த சைக்கிளிஸ்ட பத்தியும் இந்த பாயை பத்தியும் தான் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. என்னன்னு சொல்லுது? இந்த சைக்கிளிஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி மூவ் பண்றாரு? starts from 0. So initial velocity of the cyclist is 0. Then with constant acceleration, இந்த சைக்கிள் இப்போ எப்படி மூவ் பண்ண போகுது? 0 velocityல ஸ்டார்ட் பண்ணுது, பட் இந்த சைக்கிளோட acceleration is 1 meter per second square, which means every 1 second the velocity of the cyclist will be increased by 1 unit. Sir, first 0 இருப்பாரு, 1 secondல 1 meter per second, அடுத்து 2 meter per second, 3 meter per second, 4 meter per second velocity. இப்படி velocity 1 ஆகும்னா increase ஆயிட்டு he will move. Clear? Then a boy 40 meter behindல இருக்காரு இல்லையா, இவருக்கு acceleration கிடையாது. அப்பனா இவரோட velocity increase ஆகாது. அப்ப இவரால எப்படி இவரை கேட்ச் பண்ண முடியும்னா, only the boy have a constant velocity of 10 meter per second. Sir, இந்த மெக்கானிக்ஸ் டாபிக்ல, அதாவது இந்த மோஷனை பத்தி படிக்கும்போது நான் உங்களுக்கு கேட்டகரி சொல்லியிருப்பேன். ஒன்னு particle can be rest, அப்புறம் particle can be move with constant velocity, particle can be move with variable velocity. இப்போ வேரியபிள் வெலாசிட்டில ரெண்டு கேஸ் வந்துச்சு. என்னது? யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், வேரியபிள் ஆக்சலரேஷன். இப்போ இந்த சம் எதுல இருக்குன்னு பாருங்க. சைக்கிளுக்கு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், இந்த பர்சனுக்கு யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அப்போ இவருக்கு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா இவருக்கு யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டினா உங்களுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம்.
velocity constant இருந்துச்சுன்னா velocity equals to displacement by time. ஒரே ஈக்குவேஷன் தான். அதை வச்சு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையோ டைமையோ வெலாசிட்டியோ கண்டுபிடிச்சிக்க முடியும். பட் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நமக்கு 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அதுல யாரை வேணாலும் யூஸ் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட், இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, nth டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிலரேஷன், டைம் டேக்கன் இவங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண முடியும். ஒன்லி ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். வேரியபிள் ஆக்சிலரேஷன் டாபிக் நம்ம இன்னும் போல. அடுத்த செஷன் உங்களுக்கு வேரியபிள் ஆக்சிலரேஷன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் மெக்கானிக்ஸ் புரிஞ்சிடும். ஓகே, சரி, இப்போ இந்த சமுக்கு வரும். இப்போ என்ன கண்டிஷன்னா, ஆஃப்டர் சம் டைம், ஏதோ ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த பாய் இந்த சைக்கிளை மீட் பண்ண போறாரு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் அந்த டைம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சைக்கிள் கரெக்டா இந்த இடத்துக்கு வரும்போது இந்த பாயும் கரெக்டா அவர்கிட்டயே வந்துட்டார். இப்ப 2 பேரும் மீட் பண்ணுவாங்களா இந்த இடத்துல? சைக்கிளும் பாயும் அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ சொல்லுங்க, when cycle starts the time is 0 seconds. சார் கரெக்டா சைக்கிள் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற அதே டைம்ல இந்த பாயும் ஸ்டார்ட் பண்றாரு. இது நம்ம தான் புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது, ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. இல்லைன்னா இது நம்ம அசியூம் பண்ணிக்கணும். 2 பேரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க பாருங்க, 2 பேரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இவர் இந்த பாயிண்ட் போறதுக்குள்ள இவர் இங்க வரணும். கிளியர்? 2 பேரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இவர் இங்க இருந்து இங்க போறதுக்குள்ள இவர் இந்த இடத்துக்கு வந்தாகணும். அப்போ 2 பேரும் ஸ்டார்ட் பண்றது ஒரே டைம், 2 பேரும் மீட் பண்ண போறதும் ஒரே டைம்னா சைக்கிள் இங்க இருந்து இங்க வர எடுத்துக்கிற அதே டைம்ல இந்த பையன் இங்க வந்து ஆகணும். So the time taken by the cyclist and the time taken by the person should be same. இவரு இங்க வர அதே டைமுக்கு சைக்கிள் இங்க இருந்து இங்க போகணும். கிளியர்? இங்க யார் கான்ஸ்டன்ட்? டைம் இஸ் கான்ஸ்டன்ட். Now the displacement covered by the person, இவர் எவ்வளவு கவர் பண்ணணும் அப்படின்னா, சைக்கிள் கவர் பண்ற இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து இந்த 48யும் கவர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், if the distance covered by the cycle, ஏன்னா இங்க இருந்தா சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுது, இங்க இருந்து இங்க போகிற இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ் ஒருவேளை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த பர்சன் என்ன பண்ணணும்? x plus 48 கவர் பண்ணும். x plus 48 கவர் பண்ணும் with the same time. Clear? Now the rules. First, for the boy, இந்த பையனுக்கு என்ன கான்ஸ்டன்ட்? velocity constant. சார் velocity constant இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? ஒரே ஃபார்முலா தான். velocity equals to distance or displacement covered by time taken. velocity of the boy என்ன? 10 meter per second. So velocity is 10. எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ண போறாரு? x plus 48 கவர் பண்ண போறாரு. இவர் எடுத்துக்க போற டைம் என்ன? t. கிளியரா? நெக்ஸ்ட், ஃபார் த சைக்கிள். சைக்கிள் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? x கவர் பண்ணா போதும். ஆனா இவருக்கு என்ன இருக்கு? யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், அது கூட சேர்ந்து இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவைப்படுது, சைக்கிளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவைப்படுது, இவரோட இனிஷியல் வெலாசிட்டி உனக்கு தெரியும் 0ன்னு, ஆக்சிலரேஷனும் 1 மீட்டர் per second ஸ்கொயர்னு தெரியும். அப்போ எந்த ஃபார்முலாக்கு போகணும்? s equals to ut plus half at ஸ்கொயர். இங்க s is nothing but x. So x is equals to ut. u is 0, the time taken is t, so 0 into t will be 0. விட்டுருங்க. Plus half at square. a is 1 into t square. The time is t square. Clear? இது புரிஞ்சுதா? Now 2x, இந்த 2 இங்க கொண்டு வாங்க. 2x is equals to t square. 2x is equals to t square. இந்த டேர்ம்ல 10 into t minus 48, இங்க பாருங்க, 10 into t minus 48, இந்த பிளஸ் இங்க பாருங்க, இந்த t இங்க போய் மல்டிப்ளை பண்ணுது. so 10 into t, இங்க இருக்க plus 48 இங்க வந்தா minus 48, so minus 48 is equals to x. இந்த டேர்மை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 2 into x இருக்கு, அதனால 2 into t which means 20t. 2 into இந்த x க்கு பதிலா இந்த டேர்ம் இங்க போட்டீங்கன்னா 2 into 10 of t is 20t. Then 2 into 48 is 96 minus 96 is equals to t square.
r t square இந்த plus 20t அங்க போச்சுனா minus 20t minus 96 அங்க போச்சுனா plus 96 is equals to 0. இதுதான் equation. Okay, so கீழ இந்த ஸ்கிரீன்ல தெரியல, நான் இந்த இடத்துல போடுறேன் பாருங்க. t square minus 20t, okay, plus 96 is equals to 0. Next இந்த sum எப்படி சால்வ் பண்ணனும்? It's like x square plus or minus, ax square plus or minus bx plus or minus c equals to 0. It's like a quadratic equations. Okay, இதுல a ங்கிறது என்னது? Coefficient of t square, that is 1. b ங்கிறது என்னது? Coefficient of t, which is minus 20. Then c is 96. c வந்து 96. கரெக்டா? இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? minus b plus r minus root over b square minus 4ac divided by 2a. அப்ளை பண்ணீங்கன்னா டைமுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குமா? அதுல ஒரு வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கும், இன்னொரு வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கும். இதுல எது கரெக்ட் அப்படின்னா பாசிட்டிவ்ல இருக்கிற டைம் தான் கரெக்ட். ஏன்னா at any cost time cannot be negative. ஓகே, இதோட ஆன்சர் இப்போ நீங்க தான் போட போறீங்க. a b c எல்லாம் போட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி டைமோட வேல்யூ ரெண்டு வேல்யூ வரும், அந்த ரெண்டு வேல்யூவும் எனக்கு கமெண்ட்ல பண்ணணும் எல்லாருமே. all of you, I need comments from all of you. ஓகே, இந்த டைமோட பிளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ ரெண்டுமே வரணும், அதுல பிளஸ் தான் கரெக்ட். சோ இந்த சம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, காப்பி இட். இது ஒரு சூப்பர் ப்ராப்ளம் இல்ல? ஓகே, இட்ஸ் a combination of uniform motion plus uniform accelerated body. uniform motion constant velocity பத்தியும் then uniformly accelerated body ஓட relevant-ஆ இருக்கிற problems. I hope this makes sense guys. Shall I move to next? நிறைய sums இருக்கு. I think இப்போ almost நிறைய டைம் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. Okay, next question. Two trains A and B of length L and 4L, okay, are traveling into a tunnel of length capital L in parallel tracks from opposite directions with velocities 108 km per hour and 72 km per hour respectively. If train A takes 35 seconds less time than the train B to cross the tunnel, then length of the tunnel is எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, they already given. so இதுதான் tunnel, இது tunnel. இந்த tunnelல ரெண்டு ட்ராக் trains மூவ் ஆகுது ஆப்போசிட் டைரக்ஷன். இதுல ஒருத்தரோட லென்த் வந்து L, இன்னொருத்தர் 4L. ஸோ லைக் இந்த மாதிரி இவர் வந்து L லென்த் இருக்கிற ட்ரெயின், அதாவது ட்ரெயின் A, இன்னொருத்தர் 4L லென்த் இருக்கிற ட்ரெயின், அதாவது B ட்ரெயின். ரெண்டு ட்ரெயின், இந்த ரெண்டு ட்ரெயினும் டனலை கிராஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது now the length of the tunnel is capital L, or we can tell it is 60 times length of A train or 60 by 4 times length of B train. Okay, now the time taken of A is 35 seconds less time than B. B கம்பேர் பண்ணும்போது A வந்து என்ன பண்றாரு, 35 செகண்ட் கம்மியா எடுக்கிறாரு. So the time taken of A is nothing but 35 seconds plus time taken of train B. இது கரெக்டா? time taken by B இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது time taken of A is lesser than 35. Is this correct? No, that is not correct. ஏன்னா TB minus 35 போட்டீங்கன்னா கரெக்ட் இல்ல? TB minus 35 is correct. Time taken by A is lesser of 35 seconds when compared to time taken of B, which means TB minus 35 சொல்லலாம். இல்லாட்டி இங்க எடுத்துட்டு வந்து TB is equals to 35 plus TA. சார், A ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது B ட்ரெயின் அதிகமா டைம் எடுத்திருக்கு சார், 35 செகண்ட் அதிகமா எடுத்திருக்காரு B, A வந்து 35 கம்மியா எடுத்திருக்காரு. ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு சம்ம போடணும். ஓகேவா? சரி, வெலாசிட்டி ஆஃப் A என்ன?
velocity of A is 108 kilometer per hour. 108 kilometer per hour. அப்ப meter per second க்கு 5 by 18. So எதல cancel ஆகுது? By cancelling by 9. இது 2 times ஆகுமா? இது 90 plus 18. So 12. இது 12 times. So 212 is 6 times. 6 into 5 is 30. So 30 meter per second is velocity of A. For train B, the velocity is 72 kilometer per hour. Okay, 72 na marubadi again 5 by 18 ala multiply பண்ணுங்க by 18 9 ala it was 2 times 72 la it is 8 times. So 2 8 4 4 5s are 20. So 20 meter per second is velocity of train B. Now time taken இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க velocity of train A generally என்ன? Train A என்ன சார் கவர் பண்ணனும்? It should cover length of the bridge plus length of the train. Length of the bridge is 60L. 60L தான length of the bridge. So distance covered by the train A divided by time taken by train A. Okay, distance எவ்வளோ? First இதுக்கு முன்னாடி பார்த்த சம் இல்லையா, அதோட அடுத்த ஸ்டேஜ் தான் இது. இந்த ஏங்கிற ட்ரெயின் length of the bridge கவர் பண்ணணும், then length of the A-வையும் கவர் பண்ணணும் இல்ல. So அப்போ total distance எவ்வளோ? 60 plus L. அப்போ 61L divided by time taken of train A. Velocity of A is 30 meter per second. So 30 meter per second. Clear? So இது train A ஓட statement. இப்போ train B ஓட statement வரலாம். Train B எவ்வளோ distance cover பண்ணணும்? 60 plus 4L. சார் இவ்வளோ length சேர்த்து cover பண்ணணும் train B. So velocity of train B is equals to total distance covered is 60 plus 4. So 64L divided by time taken of train B. Velocity of B என்ன? Velocity of B is 20 meter per second. So the 20 meter per second is equals to 64L divided by TB. We already know TB is equals to 35 plus TA. So TB க்கு பதிலா 35 plus TA போட்டுக்கலாமா? So 64L divided by 35 plus TA. So this is second equation and this is first equation. Just cross multiplication பண்ணுங்க, ரெண்டு பேரையும் add பண்ணுங்க, you will get answer. Clear? So the cross multiplication 35 into 20 plus TA into 20 is equals to 64L. இங்க 30 plus TA is equals to 61L. Correct? இந்த டேர்முக்கு வாங்க. 20 into 35 plus 20 into 35 plus 20 into TA. 20 into TA is equals to 64L. இப்ப கேக்குறது length of the train இல்ல length of the tunnel இல்ல time taken என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. இவங்க கேக்குறது length of the tunnel என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு யார் இங்க தேவையில்லை? டைம் தேவை கிடையாது. we need to delete the time value. சார் இங்க 30 இருக்கு, இங்க 20 இருக்கு, ரெண்டுலயுமே இருக்கிற TA-வை கேன்சல் பண்ணணும்னா இந்த டேர்மை இன்டூ 2 பண்ணலாமா? பண்ணா 30ங்கிறது 60ஆ மாறும். இதுவே இன்டூ 2 பண்ணீங்கன்னா 20ங்கிறது இன்டூ 3 பண்ணீங்கன்னா 20ங்கிறது 60ஆ மாறும். ஓகே, ஸோ அதுதான் பண்ண போறீங்க. இந்த டேர்மை இன்டூ 3 பண்ணுங்க, இந்த டேர்மை இன்டூ 2 பண்ணுங்க. இதை இன்டூ 2 பண்ணீங்கன்னா you will get one answer, right? By multiplying 2, 30 into 2 it will be 60 TA is equals to 61 into 2 122L. Okay, so இது first equation. In the term into 3 20 into 3 sir 2 into 35 is 75. 750 வருதா? 750 into 3 750 into 3 na, which means 75 into 3 into 0 போட்டுக்கிட்டீங்கன்னா ஓகே. ஓகே, இங்க பாருங்க 35 into 20, 35 into 2 is 75, இன்னொரு 0 இருக்கு இல்லையா? So 750 into 2 which means 1500 plus 20 into 3. It's not 2, it's 3. 1 minute, it's 3.
Okay, so into 3 into 3. 20 into TA into 3, which means 60 times TA is equals to 3 into 64 into L. So இது வந்து உங்களோட ரெண்டாவது ஈக்குவேஷன். So இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னேன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணீங்கன்னா TA கேன்சல் ஆயிடுமா? That's all. So இந்த ஆன்சர் இங்க போடுறேன். 750 into 3, இந்த லெஃப்ட் சைடில் there is no number. So அந்த நம்பரையும் இந்த பக்கம் 0 இருக்குன்னு அர்த்தம். It's like 0. ரெடி ஆட் பண்ணுங்க. இந்த டேர்ம் நம்பரை இந்த நம்பர் கூட ஆட் பண்ணுங்க, இந்த டேர்மை இந்த டேர்ம் கூட ஆட் பண்ணுங்க. பட் ஆட் பண்றதுக்கு முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா மைனஸ் பண்ணாதான் TA கேன்சல் ஆக போகுது. ஸோ இந்த டேர்மை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க, இந்த டேர்மையும் மைனஸ் பண்ணிக்கோங்க, இந்த டேர்மையும் மைனஸ்னு வச்சுக்கோங்க, மைனஸ் நம்பர். ஸோ ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 750 into 3 1500 பிளஸ் ஒரு 750 2250. கரெக்டா? 750 into 3 2250. இதுல 0 மைனஸ் பண்ணா அது 2250 தான். நெக்ஸ்ட் பிளஸ் 60 TA, இது மைனஸ் 60 TA, ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா you will get 0 TA is equals to 64 into 3. 64 into 3. 60 into 3, it's 180. 4 into 3 is 24. 180 plus 24, 204. So 204 times small l. So here the L is equals to 2250 divided by 204. So இது தான் length of the train A. R இவங்க கேட்டது கேபிட்டல் L தானே கேக்குறாங்க, length of the tunnel தானே கேக்குறாங்க. So length of the tunnel is 60 times small l. Small l என்ன? 2250 divided by 204. 204 ஐயும் 6 ஐயும் உங்களால எக்ஸாக்ட்டா கேன்சல் பண்ண முடியும். இங்க 6 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 10 times 204ல 34 வரும். 34 வரும். Okay, then it will be 5, it will be 17. So 2250 into 5 divided by 17 meter is length of the tunnel. Again in the 17 2250 cancel பண்ணி போட்டீங்கன்னா you will get answer. Okay, so இது actually NEET கிடையாது, இது JEE ல வந்த ஒரு question. It's like time consuming ஆ இருக்கலாம், but இதுல கான்செப்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே it will make sense. Is this clear? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு சில ஹோம்வொர்க் ப்ராப்ளம்ஸ் தர போறேன். ஓகே, அதை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க, அதோட ஆன்சர்ஸை நீங்க போடணும். ஹோம்வொர்க் ப்ராப்ளம்ஸ். No, I am actually completed this sum. Homework இதுல இல்லப்பா. நான் ஹோம்வொர்க் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு செஷன் லாஸ்ட் ஒரு நியூமெரிக்கல் ஒன்று போடுவோம் இல்லையா. ஆக்சுவல் என்னோட பிளானை நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது. 11th எல்லா தியரி பார்க்கும்போது அந்த தியரியிலே ஆல்மோஸ்ட் 5-10 ப்ராப்ளம்ஸ் நியூமெரிக்கல் பார்த்துட்டே போவோம். கடைசியாக அந்த சாப்டருக்கு மட்டும் ஒரு கம்ப்ளீட் நியூமெரிக்கல் பார்ப்போம். ஓகே, லைக் அது ஒரு 1 hour or 1.5 hour செஷன், மேபி 20 ப்ராப்ளம்ஸ் ஆர் 25 ப்ராப்ளம்ஸ் ஒரு செஷன் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் என்சிஆர்டியில் இருக்கிற அந்த சாப்டரோட நியூமெரிக்கல்ஸும் நான் கம்ப்ளீட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் ஒன்று போடுவேன். இப்போ நான் நியூமெரிக்கல் போடுற செஷன் வரும் இல்லையா, அந்த செஷனில் நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு 20 or 15 எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நான் சம்ஸை உங்களுக்கு நான் ஸ்லைடில் போட்டு காமிப்பேன். நீங்கள் ஜஸ்ட் அதெல்லாம் நோட் பண்ணி தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா டெலிகிராம் குரூப் இருக்கு இல்லையா, அதில் முடிஞ்சா ஐ வில் போஸ்ட் த ப்ராப்ளம்ஸ். ஒன்று டெலிகிராம் குரூப்பில் என்னால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க முடியும், இல்லாட்டி இங்கேயே என்னால் ஸ்லைடில் போட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க முடியும். இது ரெண்டில் எது சூட்டபிள் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஓகே, கிளியரா? ஸோ இது என்சிஆர்டினா உடனே என்சிஆர்டி சம்ஸ் தான் சால்வ் பண்ணுவார், போர்டுக்கு இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. போர்டுலேயும் உங்களுக்கு சம்ஸ் ஒரு வேலை டஃப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுங்கள், போர்டில் இருக்க சம்ஸும் நான் சால்வ் பண்ணுறேன். ஸ்டேட் போர்டு நமக்கு போர்டு எக்ஸாம் புக் இருக்கு இல்லையா, அந்த போர்டு எக்ஸாம் புக்கில் இருக்க நியூமெரிக்கல்ஸும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே காய்ஸ், தென் பாய். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கான்செப்ட் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கிராஃப்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன்
இந்த கைனமேட்டிக்ஸில் டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன்ஸோட ரிலவெண்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நான் ஒரு 3 ட்ரிக் மட்டும் சொல்லித்தரேன். அந்த ட்ரிக் மட்டும் தெரிஞ்சுனா போதும். இந்த இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனில், இந்த மெக்கானிக்ஸில் 1 டைமென்ஷனில் உங்களுக்கு எந்த சம் கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ மோஸ்ட்லி 4 செஷன்ஸ் ஃபார் தியரி அண்ட் ஆல். தென் நியூமெரிக்கலுக்கு ஒரு செஷன், சிபிஎஸ்சி போர்டு அந்த நியூமெரிக்கலுக்கு ஒரு செஷன். மேபி இன்னொரு 5 செஷனில் இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே ஓகே தென் பாய், எனக்கு என்ன வேணும்னா நிறைய லைக்ஸ் வேணும். எவ்வளோ லைக்ஸ் வருதோ அந்த அளவுக்கு நான் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 500 லைக்ஸ் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த சாப்டரில் 50 சம் சால்வ் பண்ணுவேன். எவ்ரி 100 லைக்ஸ் 10 ப்ராப்ளம்ஸ். ஓகே, லைக்ஸ் நிறையா வந்துச்சுன்னா நியூமெரிக்கல் நிறையா சால்வ் பண்ணுவேன் நியூமெரிக்கல் செஷனில். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் நிறைய லைக்ஸ் போகணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.